முதன்முறையாக இத்தனை ஆண்டு காலங்கள் கழித்து ஒரு நாடக நடிகர்களும் சினிமா நடிகர்களும் புகழின் உச்சத்தில் இருப்பவர்களும் புகழின் உச்சத்திற்கு இயங்குபவர்களும் அத்தனை பேரும் சமமான ஒரு சமநிலையான ஒரு ஜனநாயக முறைப்படியான ஒரு நடிகர் சங்க தேர்தல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தேர்தல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பாண்டவரணியை உருவாச்சு. அந்த தேர்தலில் நிச்சயமாக எல்லோரும் அவர்களுடைய மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் மீது உள்ள பற்றின் அவர் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்கள் அத்தனை பேரும் இந்த பாண்டவரணிக்கு வாக்களித்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார்கள். நிச்சயமாக மீண்டும் நடிகர் சங்க வளாகத்திலே சங்கரதாஸ் சுவாமிகள் பெயரிலே கட்டிடம் எழுப்பப்படும். அந்த கட்டிடம் முழுக்க நடிகர்களுக்கான கட்டிடமாக இருக்கும். நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லா தேர்தல்களும் எல்லா யூனியனுக்கும் நடக்கிறது. தேர்தல் முடிந்ததுக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரே தெருவில் கவுன்சில் தேர்தல் நடக்குது. அதுக்கப்புறம் அதே தெருவில் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நிச்சயமாக இருக்கும். சார் ஒரு நிமிஷம், இப்போ காவல்துறையில் பாதுகாப்பு பணிகள் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மிக நிறைவாக இருக்குது. 3 அடுக்கு பாதுகாப்பு மிக நிறைவாக இருக்குது. நிச்சயமாக இந்த ஜனநாயக ரீதியான ஒரு தேர்தல் வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் போராடினோம். அதுபடி நீதியரசர் பத்மநாதன் ஐயா அவர்களுடைய தலைமையில் கமிஷனருடைய புதிய கமிஷனர் ஐயாவுடைய தலைமையில் அம்மாவுடைய இந்த ஆட்சியில் இந்த தேர்தல் மிக சிறப்பாக திட்டமிட்டு தீர்க்கமாக நடத்தப்பட்டிருக்கு. தேர்தல் நேர்மையாக நடைபெறும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? முழுக்க நம்பர். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. முழுக்க பட்டியலிலே சில குளறுபடிகள் இருக்கிறது. அது சரி செய்வதற்கான கால அவகாசம் இல்லை. இருந்தாலும் என்னை பொறுத்தவரை முழு நிறைவான ஒரு தேர்தல். பாண்டவரணி கள்ள ஓட்டு போடுறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு யாருமே கள்ள ஓட்டே போட முடியாது. இல்லை அதெல்லாம் சும்மா அறிவிலித்தனமான ஒரு குற்றச்சாட்டுகள். கள்ள ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் இங்கே கிடையாது. உறுப்பினர் அட்டை வேண்டும். ஆனால் ஏற்கனவே நிர்வாகத்தில் 27 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தவர்கள் அதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்குத்தான் அதிகம். நன்றி.